ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஏன் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆஃப்டர்நூன் வ்ளாக் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். ஈவினிங் தான் 6 o'clock மேலே தான் ஃபங்க்ஷனு. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஏர் வாஷ்லாம் பண்ணியிருக்கேன். நான் ஈவினிங் தான் ஏர் வாஷ் பண்ணலான்னு இருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபீவர் வர மாதிரி இது ஈவினிங். ஆனால் பாப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்து உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் செட் ஆகுது. அப்புறம் த்ரோ பெயின்லாம் வருது. சரி, ஓகே, அதனால் ஈவினிங்கில் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 10:30க்காக வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இன்னும் ஹேர் வந்து நல்லா சிக்கு எதுவுமே எடுக்கலை, அதுவாக காயட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். குட்டி பையனை வந்து இப்போ தான் தூங்க வச்சேன். அவர் தூங்கிட்டு இருக்காது, 1 hour ஆகும் தூங்குறதுக்கு. ஒரு பக்கம் அவர் தூங்கட்டும். நான் வந்து இன்றைக்கி என்ன saree கட்டலாம் அப்படின்னு ஒரு மைண்டு வந்து எப்படி சொல்கிறதுனா அப்செட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எந்த saree கட்டுறதே எனக்கு தெரியல. ஒரு 2 saree செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக வந்து எது கட்ட போகிறேன். எனக்கு saree கட்ட வராது வேறு, அது வேறு விஷயம். டைம் வேறு ஆகிடும். பாப்பாவும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ஈவினிங் நான் ரெடி ஆகணும். நான் ரெடி ஆகிட்டு ஈவினிங் வந்து உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். என்னென்ன எங்கே போகிறோம், எந்த ஃபங்க்ஷன். இது வந்து கிறிஸ்டின் மேரேஜ் தான், இப்போவே சொல்லிடுறேன். அங்கே தான் கிளம்ப போகிறோம் ஈவினிங்கு. சூப்பராக இருக்கும். சர்ச்சில் தான் பண்ணுறாங்க. நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு முடிஞ்சால் vlog எடுக்கிறேன், இல்லை போக சொல்ல உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்ச் வந்தது பார்த்தீங்கன்னா, ரிஷிகாவுக்கு வந்து 2 days த்ரோ பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரியாவுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு லாஸ்ட் வீக்கில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து அவளுக்கு கொஞ்சம் செட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குட்டி பையனுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவனுக்கு இன்னும் கோல்டு மட்டும் இருக்குது, ஃபீவர் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அவனுக்கு முடிஞ்சோடனே எனக்கும் ஸ்டார்ட் ஆச்சு த்ரோ பெயின். நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். ஈவினிங் ஆனால் தான் ரொம்ப இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கானு தெரிய மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்களேன். எனக்கும் அப்படி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 days வந்து ரிஷிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பெயின், அழுகுறா, வலி தாங்காமல் அழுகுற, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு எதுனா கூட நம்ம பெயின் வாங்கிக்கலாம், இதை போய் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்? அவள் அழுகுது பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. நானும் உப்பு தண்ணியெலாம் போட்டு வாய் குப்பிளிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஈவினிங் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் வாங்கிட்டு வந்தார் மெடிக்கலில், அதுதான் கொடுத்துருக்கேன். நைட்டும் கொடுத்தேன், செட் ஆகலை. காலையில் அழுதா. ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தி டேப்லெட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒன்றும் முடியலன்னா வந்து டேடி மம்மி நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கடா ஆஃபீஸ் ரூம்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிளம்பியிருக்கா. ரியா தான் பார்த்தீங்கன்னா நேற்று கோல்டு, அவளுக்கு வந்து வலியே தாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரியா வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காலையில் 1 week மேலேயே இருக்குது. நிறைய லீவ் போட்டுட்டாங்க அவங்க. அழுதா, அப்புறம் முடியலன்னு பார்த்துக்கிட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேனில் போயிட்ட பிறகு ஆக்டிவாக இருக்கா. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ சின்னவ வந்து வலி தாங்கிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து இப்போவே வலி தாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப முடியல, அழுதா. நான் தான் கண்ட்ரோல் பண்ணி ஒன்றும் இல்லைடா சரியாயிடு, இன்றைக்கி ஒரு நாள் தானே, நாளைக்கு லீவ் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அதனால் மிளகு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு காலையில் அறக்க பறக்க வந்து வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருக்கு. பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே தனித்தனியாக கொடுத்து அனுப்புவேன். குழம்பு தனியாக, ரைஸ் தனியாக, அப்படி தான் கொடுத்து அனுப்புறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகு குழம்பு கொஞ்சமாக ஊற்றி நான் கலரி கொடுத்துட்டேன். சூடாக அப்படியே உதிரியாக கலரி பவுலில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவளால் சாப்பிட முடியாது இந்த டைமில். யாராலுமே கோல்டு, த்ரோ பெயின்லாம் இருந்தால் எதுவுமே சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா எனர்ஜி இருக்காதுல்ல. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு பாப்பா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், முடியலனா கூட பரவாயில்லடா, நம்ம அப்போ தான் ஒன்று ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்துருக்கேன். அவங்களும் சரி மம்மி. சன்னா வந்து அதாவது வெள்ளை மூக்கடலை இருக்குல்ல, அதை தான் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால சாப்பிட முடியும். எப்பவுமே பவுல் ஃபுல்லாக கொடுப்பேன், அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கொடுப்பேன், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஃபுல்லாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன், அதுவாவது சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு. ரித்வினும் 2 days சொல்கிறேன், 2 வயசு சாப்பிட வைக்கிறதுக்கு எனக்கு வந்து ½ day ஓடிடுது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கோல்டு, இந்த கிளைமேட்டு எதுவுமே நான் வந்து கொடுக்கல. ஐஸ்கிரீமா அந்த மாதிரி எதுவுமே ஜங்க் ஃபுட் எதுவுமே கொடுக்கல. ஏன் இப்படி ஆயிருக்கு தெரியல. கிளைமேட் சேஞ்ச்னால இப்படி இருக்கானு எனக்கு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுவே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மிளகு குழம்பு, பப்பாளி பழம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அதுக்கு பீஸ் போட்டுட்டு நான் நேற்று ரியாக்கு எல்லாம் கொடுத்துட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். இதை எடுத்து வெளியே வைக்கணும். கூலிங்காக சாப்பிட்டா எனக்கும் ஃபீவர் வந்துடும்.
அதுக்கப்புறம் மிளகு குழம்பு, அதே ஆஸ் யூஷுவல் சன்னா தான் ஸ்நாக்ஸுக்கு நான் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டது பசி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இப்போ 12:30 கிட்ட ஆகிடுச்சு. இயரிங்கில் கழட்டி வச்சுருக்கேன். என்ன மேட்ச் பண்ணி போகிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஐடியாவே இல்லை, பார்க்கலாம். ஆனால் ஒரு வழியாக ரெடி ஆகிடுவேன். ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ போயிட்டு நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஈவினிங் வந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து நான் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னுடைய சாரீ. எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டக்குன்னு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சாரீ நான் வேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. எனக்கு சாரீ அந்தளவுக்கு கட்ட தெரியாது, அதனால் வந்து இந்த சாரீ கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்ட்டு இந்த மாதிரி டைப்பில் நான் கட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் வாரிட்டு சிம்பிள் ஒரு நெக் செட்டு, இயரிங் அதுக்கு மேட்சாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மல்லிகைப்பூ வந்து சீசனே இல்லையா, அப்படியே முட்டாக குட்டி குட்டியாக இருந்துச்சு. அது எப்படியோ ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டேன். என் தலையில் கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். என் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப சில்னஸாக இருக்குது. ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக மரம் அந்த மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டேன். என் காஸ்டியூமும் எப்படி தான் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வந்துட்டேன் சாரியில். பாப்பா வந்துட்டுருக்காங்களா வெளியே அம்மா வீட்டிலேருந்து. கிட்ட வர சொல்லி கால் பண்ணிட்டேன். தலை தான் கொஞ்சம் கொடுமையாக இருக்குது. இதெல்லாம் அவுக்கணும், அதுதான் பிரச்சனையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் இப்போ காஸ்டியூம் மாற்றணும். குட்டி பையன் வரத்துக்குள்ளேயே நான் காஸ்டியூம்லாம் மாற்றிட்டா தான் கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சாரீ சிம்பிளாக தான் இருந்துச்சு. ரொம்ப 1 இயர் கிட்ட ஆச்சு. இப்போ தான் ப்ளவுஸ் சிம்பிளாக தைச்சிட்டு இந்த மாதிரி 3-4 வச்சு தைச்சேன். எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ மேட்ச் பண்ணி பேங்கிள்ஸ்லாம் போட்டிருக்கேன். சிம்பிள் தான். இது எல்லாமே வந்து குர்த்திஸ்க்கு வாங்கினது, அதனால் சாரீக்கும் மேட்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோத்தோட முடிச்சிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.